உடம்புல கஷ்டம் இருக்குது, சரீரத்துல கஷ்டம் இருக்கு, மனசுல போராட்டம் இருக்குது, எப்படி எழுந்திருக்க போற, எப்படி ஓட போற சொல்லி கவலைப்படுறியா? அங்க வசனம் வாசிக்கிற, என் தேவன் என் பலனா இருக்க போறாரு. வாரிசு ஒரு ஸ்ட்ரென்த். சகோதரியே கவலைப்படாத, படுத்த படிக்க உட்கார்ந்து இருக்கிற, எந்த காசு குழப்பத்துல உட்கார்ந்து இருக்கிற, இயேசுவை பலப்படுத்த போற. செப்டம்பர் மாசத்துல நீ பலமுள்ள பாத்திரமாய் இயேசுக்கு ஓட போகிற, பலமாய் வாழ்ந்து காட்ட போற, பலமாய் நீ வேலைக்கு போக போற. தேவன் பலனா இருக்க போற. கர்த்தர் சொல்ற, இயேசு பலனா இருந்து கர்த்தர் நடத்த போறாரு. இந்த மாசம் முழுதோ நீ சோர்ந்து போகாம, பலவீனம் அடையாம, பலமுள்ள பாத்திரமாய் உன்னை கர்த்தர் நடத்த போறாரு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அனைவரையும் மனம் திறந்து வாழ்த்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த செப்டம்பர் மாதம் முதல் தேதிக்கு கர்த்தர் அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் மைப்படுவாராக. கர்த்தருக்கு நம்ம நல்ல கண்ணுடைய ஜெபம் பண்ண கையில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க போகிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, இந்த 9ஆம் மாதம் முதல் தேதிக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தாவே, செப்டம்பர் மாதத்துக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். ஐயா, இதை கேட்கிற மக்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். இதை பார்க்கிற மக்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வார்த்தை கடந்து போகும்படி கர்த்தாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை அப்படியே கிரியை செய்யும்படியா ஜெபிக்கிறேன். இதை பார்க்கிற உள்ளங்கள் ஆண்டவரே அற்புதம் நடக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்திலே கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய அற்புதம் தங்கியிருக்கும்படியாய் தேவன் நாமத்தில் ஜெபிக்கிற கர்த்தாவே, மகத்துவமுள்ள தேவனுடைய கரகத்தை ஒரு குடும்பத்தில் அதை இறங்கி போகும்படியா ஜெபிக்கிறோம். எல்லா வியாதிகள் மறைவதாக, துக்கங்கள் மறைவதாக, கண்ணீர்கள் மறையும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். குடும்பத்துக்காக எல்லா குடும்பத்தில் இறங்கி போகும்படியா ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். மூத்த மக்களுக்காக ஜெபிக்கிறேன். வாழ்க்கைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தரை யாவர் கடைசி காலத்து ஆண்டவரே நீ பாதுகாக்கும்படியாக, கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கும்படியாக, தேவன் தப்பிலை தாங்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கிருபை யாவரையும் தாங்கட்டும் கர்த்தாவே. ஒரு சபைகள் ஆண்டவரே கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கும்படியாக, கர்த்தருடைய மகிமை இறங்கும்படியாக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அடிமை ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்கிறவரே அற்புதம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். நிகழ்ச்சி பார்க்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கு தாவே ஒரு பெருத்த ஆசீர்வாதங்கள், ஒரு பெருத்த சமாதானம் பெருக்கும்படி ஆண்டவர் நாமத்தில் 9ஆம் வசனத்தாயே முதல் அடிமை ஜெபிக்கிறேன். தாவே ஒரு குடும்பத்து ஆசீர்வாதங்கள் பெருகி வழியும்படியாய் கர்த்தர் நாமத்தில் ஜெபிக்கிற என் தேவன் நடத்துவேராக. கரம் யாவை மூடி மறைக்கும்படி ஜெபிக்கிற கர்த்தர் கிருபை செய்து நடத்தும் ஆண்டவரே. இயேசு நடத்த மூடி மறைக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சிறுகோர்ஸை பாடினம் கர்த்தர் வார்த்தை கேட்க போகிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாடலை பாடினம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு ஆமென் எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் ஆமென், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு ஆமென் எப்போதும் வெற்றி உண்டு. பாடுமா? கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் இயேசு பறித்து கொண்டான். சாத்தானின் அதிகாரம் எல்லாம்
என் இயேசு பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலால் மிதித்து விட்டார், இயேசு காலால் மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு ஆமென் எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு ஆமென் எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, நமக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு ஆமென் எப்போதும் வெற்றி உண்டு. நல்ல ஆண்டவரே, நீ கொடுக்க போற கர்த்தாவே, மகத்துவமுள்ள வாக்குத்தத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, கர்த்தரோடு பேசும்படிக்கு ஆண்டவர் நாமத்தில் எச்சரிக்கும் 1ஆம் தேதிக்காக ஸ்தோத்திரம். 9ஆம் மாசத்துக்காக செபிக்கிற கர்த்தாவே, கேட்கிற மக்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிற கர்த்தரே மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே. வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 49 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது. ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவே. என் தேவன் என் பலனாயிருப்பார். கைவர்த்தி ஆமென் சொல்லுவோமா? அங்கே வசனம் வாசிக்கும். யாக்கோபு யார்? அந்த யாக்கோபு நாம் தாங்க யாக்கோபின் சந்ததி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அன்பு தேவச்சனமே, வாலிப பிள்ளைகளே, சிறு பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளே, ஊழியக்காரரே, யாக்கோபு என்ற வார்த்தை யாரை குறிக்கிறது? கிறிஸ்துவ மக்களை குறித்து கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன வசனம் வாசிக்கும்? யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவச்சனமே, நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. நமக்கு தேவனுடைய சித்தம் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா கிறிஸ்தவனா மாறில, பேர் மாத்திர கிறிஸ்தவனா மாத்திக்கல, இது கடமையா சபைக்கு போகல. நமக்குள்ளே கர்த்தருடைய நோக்கம் இருக்கு, கர்த்தருடைய தீர்மானம் இருக்கு, கர்த்தருடைய சித்தம் இருக்கிறது. அதான் யாக்கோபை குறித்த ஒரு பெரிய நோக்கம் என்ன? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபை தேவன் திருப்பும்படிக்கு. யார் இந்த யாக்கோபு? நாம் தாங்க. சில சமயத்தில் நாம் கிறிஸ்துவற்றை விலகி போகிறோம், துக்கப்பட்டு சோர்ந்து போகிறோம், கர்த்தரை நாம் குறை சொல்றோம். சில போராட்டம் வந்தா விலகி போற ஆண்டவரை விட்டு சபைக்கு போகாமல் விலகி போகிறோம். ஆனால் கர்த்தர் சித்தம் தெரியுமா? நீ தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கி விட்ட கர்த்தர் சித்தம். எங்கு தப்பி செல்லவே முடியாது. உனக்குள்ளே அன்பு தேவச்சனையும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, சகோதர சகோதரி, உனக்குள்ளே கர்த்தருடைய அழைப்பு இருக்கிறது, தேவனுடைய நோக்கம் இருக்கிறது, தேவ சித்தம் இருக்குது. எங்க உருவாக்கப்பட்ட, எங்க அழைப்பு உண்டாயிற்று? தாயின் கர்ப்பத்தில் கர்த்தருடைய அழைப்பு உண்டாயிற்று. அப்ப நிச்சயமா உனக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் நீ வெட்கப்பட்டு போக மாட்டே, தள்ளப்பட்டு போக மாட்டே, சோர்ந்து போக மாட்டே. உன்னை கர்த்தர் எங்க உருவாக்கினா? தாயின் கர்ப்பத்தை உருவாக்கிட்டாரு. தேவனுக்கு ஸ்தோத்திரம். உன்னை குறித்து ஃபீல் பண்ணி கொண்டே இருக்கிற, ரொம்ப கஷ்டமா யோசிக்கிற, நான் குப்பை தூசி யோசிக்கிற, அப்படி அல்லவே அல்ல. எப்ப நீ முன்குறிக்கப்பட்டு சபைக்குள் வந்தையோ, உனக்கு பின்னாக கர்த்தருடைய அழைப்பு இருக்கிறது, கர்த்தருடைய நோக்கம் இருக்கிறது, கர்த்தருடைய சித்தம் இருக்கிறது, கர்த்தருடைய அற்புதம் இருக்கிறது. நீ அசைக்கப்பட்டு போக மாட்டே. இந்த வார்த்தையை கேட்கும் போது என்ன வாசிக்க 49:5 யாக்கோபை தேவன் திருப்பும்படிக்கு. யார் இந்த யாக்கோபு? நான் தான் யாக்கோபின் சந்ததி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தேவசனமே, நமக்குள்ள யாக்கோபுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யாக்கோபை தேவன் திருப்பும்படி என்ன பண்றான்? எங்க தெரிந்து கொண்டு உருவாக்கினாரா? தாயின் கர்ப்பத்திலே ஊழியக்காரனா உருவாக்கப்பட்ட, சுவிசேஷனா உருவாக்கப்பட்ட, திருச்சியில் உருவாக்கப்பட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நீங்க யோசிக்கிறீங்க, நான் படிக்கல, ஒண்ணுமே தெரியாது. நீ பயப்படாதே. அன்பு சகோதரா சகோதரியே, உனக்குள்ள பெரிய அழைப்பு காத்திருக்கிறது. கர்த்தர் திரும்பி பண்ணா தாயுடைய கர்ப்பத்தை இயேசுவை தாசனாக உருவாக்கிட்டாரு, உழைக்காரன் உருவாக்கிட்டாரு. அப்ப நிச்சயம் உனக்கென்று ராஜ்யம் இருக்கிறது, உனக்கென்று பெரிய ஆசீர்வாதம் காத்திருக்குது. இந்த செப்டம்பர் மாசத்துல கர்த்தர் பேசுற வார்த்தை என்ன? உடைய கர்த்தர் தாயின் கர்ப்பத்தை தாசனாக உருவாக்கிட்டாரு. உருவாக்கப்பட்ட பாத்திரம், இன்னைக்கு உழைக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிற, நொந்து போன பாத்திரமாக இருக்கிற, கலங்கி போன பாத்திரமா இருக்கிற,
அழுகிற பாத்திரமாக இருக்கிற, வேதனைப்படுகிற பாத்திரமாக இருக்கிற அருமை பிள்ளைகளே, அன்பு சகோதரம், உனக்குள்ள தேவன் என்ன வசனம் வாசிக்கிறோம், எங்க உருவாக்கப்படியா? தாயினுடைய கர்ப்பத்திலே தாசனாக, ஊழியக்காரனாக, சுவிசேஷனாக உருவாக்கப்பட்டுட்ட. ஆண்டவருக்கு மகிமை. நமக்குள்ள நமக்கு படிப்பு குறைவாக இருக்கலாம், அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம், ஆனா உனக்கு தேவன் மாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த மாசம் நீங்கள் தேவனுக்கு வாழ்ந்து காட்ட போறீங்க. கட்டப்பட்டு போக மாட்டேன். கர்த்தர் தேவை சந்திக்க போறாரு. ஒன்னாம் தொடங்கிவிடு, 8 மாசம் கடந்து போய்விட்டது. 9 மாசம் முதல் கர்த்தருடைய என்ன பேசுறாரு? உன்னை தாசனாக உருவாக்கி வைத்திருக்கிற எங்கே? தாயினுடைய கர்ப்பத்திலே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீ உருவாக்கப்பட்டு இருக்கிற. அல்லேலூயா. நீ கிறிஸ்துவ பேர் மாத்திக்கல, ஊருக்கா பேர் மாத்திக்கல, சபைக்கா பேர் மாத்திக்கல, நீ கிறிஸ்துவ பேரை மாத்திக்கல, ஆனா உனக்குள்ளே தேவ திட்டம் இருக்கிறது. நீ அழைக்கப்பட்ட பாத்திரம். உன்னை கர்த்தர் எடுத்து பயன்படுத்த போறாரு. இந்த செப்டம்பர் மாசம் ஆண்டவர் ஊழியது வல்லமையா செய்ய போறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நகற்றும். நிச்சயம் தேவை கர்த்தர் சந்திக்க போற. பண தேவையா, பொருளாதார தேவையா, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணமா, வீட்டு தேவையா, கர்த்தர் நிச்சயம் சந்திக்க போறாரு. நீ வெட்கப்பட்டு போக மாட்டே. நீ ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்துப்பார், அர்ப்பணித்து சகோதரம். கர்த்தர் தேவையில் தேவன் சந்திப்பாரு. இயேசு உயர்த்தியே தீருவாரு. என்றைக்கு தலை குனிஞ்சு போக மாட்டே. அதான் வசன வாசிக்கும். தாசரா கர்த்தர் பண்ணாரா? உன்னை உருவாக்கிட்டாரா? நம்ம விலகி போற சில நேரங்கள்ல சின்ன சோறு வந்தா, சின்ன கஷ்டம் வந்தா, சின்ன உபத்திரம் வந்தா இயேசு விட்டு விலகி போறோம். கர்த்தரை குறை சொல்றோம், கர்த்தரை தப்பா பேசுறோம். ஆனா தப்பு அது. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் உருவாக்கி வச்சிருக்காரு. அவங்க உபத்திரம் வரும், கஷ்டம் வரும், சிறந்த பாடு வரும், தலைக்கு மேல வெள்ளம் போவோம். எப்படி வாழ போறோம், எப்படி உலகத்தில் வாழ போற சொல்லி பயம் உள்ள ஏற்படும். நீ சொல்லு, தாசனா உருவாக்கப்பட்டு இருக்கிற எனக்கு கர்த்தர் எங்க உருவாக்கினாராம்? தாய் கர்ப்பத்தை கர்த்தர் உருவாக்கிட்டாரு. நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நிச்சயமாகவே உன் குடும்பம், பிள்ளைங்க, நீங்க தான் சம்பூர்ணமா வாழ போறீங்க. செப்டம்பர் மாசம் முழுவதும் கர்த்தர் நடத்த போறாரு. நீ அசைங்கப்பட்டு போக மாட்டேன். உன் கையின் பிரயாசங்களில் ஒரு நன்மை உண்டாயிருக்கும். இந்த மாசம் ஒன்னா தொடங்கிடுச்சு, இந்த மாசம் எப்படி முடிக்க போறேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. சின்ன பட்ஜெட், சின்ன சம்பளம், சின்ன வருமானம், எப்படி குடும்பம் நடத்த போற? பயப்படாதே. நீ தாசனா உருவாக்கப்பட்டு இருக்கிற. உனக்கென்று ஆசீர்வாதம் காத்துக்க வானம் திறக்கப்படும். கர்த்தர் ஆசீர்வாதம் அனுப்பி தருவாரு. நீ செய்யற ஒர்க்ல சின்ன சம்பளமா இருக்கும், குடும்பத்தை ரொம்ப கஷ்டப்படு, வாழை கட்ட கஷ்டமா இருக்கும், பீஸ் கட்ட கஷ்டமா இருக்கும். நீ சொல்லு, ஒத்தாசம் அங்கிருந்து இறங்கி வரப்போகுது. நீ தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கிற. யாருக்கு ஆசீர்வாதம்? உனக்கு தான் கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ ஜபத்துல காத்திருக்கிற, தேவ சமூகத்துல காத்திருக்கிற, தேவனுக்கு ஓடி உழைக்கிற. இயேசுவை கைவிடுவாரா? கர்த்தர் கைவிடவே மாட்டாரு. ஒரு கைத்தட்டி ஆமென் சொல்ல பார்க்கலாம். அன்பு தேவசனமே, இந்த வார்த்தை நீ கேட்கும் போது குடும்பத்துல கர்த்தர் ஆசீர்வாதம் இறங்கிட்டே இருக்குது. கர்த்தர் வறுமை என்று கர்த்தர் மாற்ற போறாரு. கர்த்தர் இல்லாம கர்த்தர் மாற்றின் கடன் வாங்குவதற்கு கர்த்தருக்கு முன்பாக பலத்த சாட்சியாய் கர்த்தருக்கு நீ வாழ்ந்து காட்ட போற. அதான் வசனம் வாசிக்கும். எங்க நீ உருவாக்கப்பட்ட ஆண்டவருக்காக தாய் கர்ப்பத்தில் நீ உருவாக்கப்பட்ட தேவ தாசனாக கர்த்தர் உனக்கு பின்னாடி ஆசீர்வாதம் காத்திருக்குது. நீ வருமடைய மாட்டே. நீ சொந்தக்காருக்கு மத்தியிலே, உன் குடும்பத்தின் மத்தியிலே, நீ வாழ்ற சபையின் மத்தியிலே உனக்கு கர்த்தர் மகிமையா உயர்த்த போறாரு. ஆண்டவர் ஸ்தோத்திரம். உன்னை யாரும் சப்போர்ட் பண்ணாம இருக்கலாம். உனக்கு பெரிய சப்போர்ட், பெரிய உதவி ஆண்டவர் தான். இந்த செப்டம்பர் மாசத்துல அற்புதத்தை பார்த்தே தீர்வ கர்த்தர் உயர்த்த போறாரு. கை வைத்து ராமன் சொல்லுவாயா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தாய் கர்ப்பத்தை தாசனாக உருவாக்கப்பட்டுட்டு அப்ப உனக்கென்று ஆசீர்வாதம், உனக்கென்று தேவராட்சியம், உனக்கென்று தேவனுடைய செங்கோல், உனக்கு ஆசீர்வாதம் எல்லாம் காத்திருக்குது. நீ விசுவாசிக்கிற, வெட்கப்பட்டே போக மாட்டேன். நீ சொத்து சுகம் இல்லாம இருக்கலாம், உனக்கு தேவன் பெரிய சொத்தாக இருக்கிறாரு. அவர் அண்டிக்குள் பாக்கியவனா இருப்பாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்த வரியை வாசிக்கலாம். இஸ்ரவேலோ சேராதே போகிறது. என்ன அர்த்தம்னா, ஆண்டு கூப்பிட்டு அழைப்பு கொடுக்கிறாரு. நீ விலகி போயிடுறீங்க, ஜெபிக்க மறந்து விடுறீங்க, சபைக்கு ஒழுங்கா போக மாட்டீங்க, கர்த்தரை தேட மாட்டீங்க, பைபிள் ஒழுங்கா வாசிக்க மாட்டீங்க, உங்களுடைய கவலையை பார்த்து நிற்கிறீங்க, உன் துக்கத்தை நீங்க பாக்குறீங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உனக்கு துக்கம் வருகிறதா? இயேசு நோக்கி பார். கஷ்டம் வருகிறதா? இயேசு நோக்கி பார். பிரச்சனை இருக்குதா? முழங்கால் இயேசு நோக்கி பார். நீ கூப்பிட்டு பாரு. உன் வானம் திறக்கப்பட்டு ஆசீர்வாதம் இறங்கிட்டே இருக்கும். எத்தனை ஆயிரமோ லட்சக்கத்தை கொடுக்க வல்லவரா இருக்கிறாரு. அவரை தேடாதபடிக்கு சோர்ந்து உட்கார்ந்து கர்த்தரை குறை சொல்லி கொண்டிருக்கிற இன்றைக்கு இந்த வார்த்தை நீ கேட்கும் போது, அன்பு தேவ பிள்ளைகளே, யாரும் குறை சொல்லாது கர்த்தருக்கு சாட்சியா வாழ நீ ஒப்பு கொடுத்து பாரு. உனக்காக தேவன் திறந்த வாசல் வைத்திருக்கிற வாசல் திறக்கப்படும், வழி திறக்கப்படும், தடையாக உடைக்கப்பட்டு போய்விடும். நீ ஆண்டவருக்காக இன்னும் பலமுள்ள பாத்திரமாய் விளங்குவே, ஆசீர்வதிக்கப்படுவே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் வசனம் வாசிக்கிறோம். நீ விலகி போகாதே, தேவனை அண்டிக்குள் ஆசீர்வாதமாய் இருப்பாய். அடுத்த வரி வாசிக்கலாம். ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில், கர்த்தருடைய தேவனுடைய பார்வையில கனமடைவேன். நீ கனமடைய போகிற மனுஷன் மத்தியில கனப்பட்டு இருப்ப, தூக்கி வீசப்பட்டு இருப்ப,
உன்னை குறை சொல்லியிருப்பாங்க, நீ பாட்டை குறை சொல்லுவாங்க, உன் பிரசங்கத்தை குறை சொல்லுவாங்க, உன் ஊழியத்தை குறை சொல்லுவாங்க, குடும்பத்தை குறை சொல்லுவாங்க, கனகனம் அடைஞ்சிருப்ப, கனமில்லாமல் போயிருப்ப. ஆனால் வசனம் வாசிக்கிற கர்த்தருடைய பார்வையோடு கனமடைய போகிறேன், கர்த்தனை ஆனர் பண்ண போறாரு, கர்த்தன் ஒழித்து கர்த்தன் ஆனர் பண்ண போறாரு, உன் பிள்ளை கர்த்தன் ஆனர் பண்ண போறாரு. எவ்வளோ நீங்க துக்கப்பட்டு தூஷிக்கப்பட்டீங்களோ கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாவே நீ கர்த்தருடைய பார்வையில கனமடைய போகிறாய். கைத்தட்டி ஆமென் சொல்வாயா? அன்பு மகளே, ஏன் அழுது கொண்டிருக்கிற, ஏன் துக்கமா இருக்கிற, உன்னை அசிங்கப்படுத்தினாங்களா? கவலைப்படாதே, நீ கனமடைய போற. இயேசு நாமத்துல கர்த்தருடைய பார்வையை கனமாய் வாழ்ந்து காட்ட போற. கர்த்தர் விசுவாசிக்கிற கர்த்தர் கனப்படுத்த போறாரு, உடுத்து கனப்படுத்த போறாரு. ஆண்டுக்கும்பாக கனமுள்ள பாத்திரமாய் விளங்க போகிற கர்த்தர் ஆஸ்வதிக்க போறாரு. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வசனவாசிகள் கர்த்தரின் பார்வை கனமடைவேன். ஆண்டவருக்கு மகிமை. கனமப்பட்டு போயிருப்பேன், வார்த்தை மூலம் கனமப்பட்டு போயிருப்பேன். உன்னை பலத்தை கொடுத்து சொல்லியிருப்பாங்க, நீ பயப்படாது, நீ கனமடைய மாட்டேன், கனமடைய போற. ஆண்டு சமூகத்தில் கர்த்தர் கனப்படுத்த போறாரு. நீ செப்டம்பர் மாசம் முழுவதும் நீ செய்யற இடத்துல கனமாய் வாழ்ந்து காட்ட போற. கர்த்தர் உயர்த்த போறாரு. கைவற்றி ஆமென் சொல்லுவாயா? கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அடுத்தபடிய வாசியுங்கள். என் தேவன் என் தேவன் என் பெலனாயிருப்பார், என் பெலனாயிருப்பார். என் தேவன், மை லார்ட், மை ஸ்ட்ரென்த். என் தேவன் என் பெலனாய் இருக்க போறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உடம்புல கஷ்டம் இருக்குது, சரீரத்தில் கஷ்டம் இருக்கு, மனசுல போராட்டம் இருக்குது, எப்படி எழுந்திருக்க போற, எப்படி ஓட போற சொல்லி கவலைப்படுறியா? அங்க வசனம் வாசிக்கிற, என் தேவன் என் பலனா இருக்க போறாரு. லார்ட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த். சகோதரியே, கவலைப்படாத. படுத்த படிக்க உட்கார்ந்து இருக்கிற, எந்த காலத்து குழப்பத்தில் உட்கார்ந்து இருக்கிற, இயேசுவை பலப்படுத்த போற. செப்டம்பர் மாசத்துல நீ பலமுள்ள பாத்திரமாய் இயேசுக்கு ஓட போகிற, பலமாய் வாழ்ந்து காட்ட போற, பலமாய் நீ வேலைக்கு போக போற. தேவன் பலனா இருக்க போற. கர்த்தர் சொல்ற, இயேசு பலனா இருந்து கர்த்தர் நடத்த போறாரு. இந்த மாசம் முழுதும் நீ சோர்ந்து போகாம, பலவீனம் அடையாம, பலமுள்ள பாத்திரமாய் உன்னை கர்த்தர் நடத்த போறாரு. ஒரு கைத்தடி ஆமென் சொல்லுவாயா? இந்த வார்த்தை கேட்டபடி இயேசு கனப்படுத்த போறாரு. கர்த்தர் விசுவாசிக்கிற இயேசு பலனா இருக்க போறாரு. நீ பலமுள்ள பாத்திரமா இருக்க போற. நீ சாப்பிட சாப்பாடுலாம் ஒன்னெல்லாம் போய்விடும், நீ போற மாத்திரம் ஒண்ணுமே கிடையாது. ஆனா வசனம் வாசிக்கிறோம், இயேசு 49:5 கர்த்தர் பலனா இருக்க போறாரு. ஹல்லேலூயா. கைவெட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான பிள்ளைகளே, கர்த்தர் பலனா இருக்க போறாரு. உனக்கு வயசாயிருக்கும், நடக்க முடியாம உட்கார்ந்து இருப்ப, ஜெபிக்க முடியாம உட்கார்ந்து இருப்ப, உடம்பு தள்ளாட்டம் ஏற்பட்டு இருக்கும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஏசியா சொல்றாரு, கர்த்தர் பலனா இருக்க போறாரு. உன் பலன் ஆண்டவர் தான். இந்த மாசம் முழுதும் நீ பலமா இருக்க போகிற. ரொம்ப சற்று கஷ்டம் இருக்குது, மூச்சு விட முடியல, சரியா தூங்க முடியல, கை கால் அசைக்க முடியல சொல்லி பயந்து உட்கார்ந்து இருக்கிறியா? அங்க இயேசு 49:5 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தர் பலனா இருக்க போறாரு. ஆமே, இயேசு பலனா இருக்க போறார். இந்த மாசம் முழுவதும் நீ தைரியமா இருக்க போற. கர்த்தர் பலப்படுத்த போறாரு. இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு எழுந்து ஓடி நாமத்தை உயர்த்த போகிற. கர்த்தருக்காக ஓடி ஊழியம் செய்ய போற. நன்றாக பாட்டு பாடி இயேசு மைப்படுத்த போற. கர்த்தரை துதிக்க போகிற. தேவஸ்தானத்துக்கு போயிட்டு தேவனுக்காக ஓடி உழைக்க போகிற. கர்த்தர் செய்வாரா? இயேசு செய்ய போற. கர்த்தர் கனப்படுத்த போறாரு. தேவன் பலனா இருக்க போறாரு. இந்த மாசம் முழுவதும் கர்த்தரை கனப்படுத்த போறாரு. உங்களை கனப்படுத்த போற. கர்த்தர் பலனா இருக்க போறாரு. நீ ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமா இருக்க போற. இந்த வார்த்தை கேட்ட பிற்பாடு இந்த வார்த்தை தொடர்ந்து மாசம் முழுவதும் நீ வாசிங்க, ஜெபத்துல தரித்திருங்க. இயேசு கனப்படுத்த போறாரு. கர்த்தர் பலனா இருக்க போறாரு. ஆமென். தாய்களுக்கு உருவாக்கப்பட்ட பாத்திரமா இருக்கிற உன்னை கர்த்தர் மறக்கவே மாட்டாரு. கர்த்தர் பிள்ளைகளை மறக்கவே மாட்டாரு. இயேசு ஒழித்த மறக்கவே மாட்டாரு. நீ பண்ண ஒவ்வொரு பிரயாசம் மறக்கவே மாட்டாரு. நீ நேசிக்கிற மனுஷன் மறந்துடுவாங்க, மக்கள் மறந்துடுவாங்க, எல்லாம் மறந்து போயிடுவாங்க, தாட்டா பண்ணி போடுவாங்க. இயேசு அப்படி அல்ல. நீ அவனுக்கு என்னெல்லாம் செய்தியோ கர்த்தர் நினைத்து கொண்டு இருக்கிறாரு. கர்த்தர் உயர்த்தப்பட. கர்த்தர் சொல்லும் ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டது கொடுத்தது எல்லாமே கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறாரு. நிச்சயமா அதுக்கேற்ற பலன் உனக்கு கிடைக்கும். அதுக்கேற்ற ஆசீர்வாதம் நிச்சயமா கிடைக்கும். மனுஷனோட மனம் தூரமா போயிருக்கலாம், கர்த்தரை மறக்க மாட்டாரு. கர்த்தர் கிரியை மறக்க மாட்டாரு. கர்த்தர் ஜெபத்தை மறக்க மாட்டாரு. அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்ட பிற்பாடு நீ தாய் கர்ப்பத்தில் உருவாக்கப்பட்டு கனப்படுத்தப்பட்டு இருக்கிற. கர்த்தர் பலனாக இருக்கிறாரு. கர்த்தர் வார்த்தையை கேட்ட பிற்பாடு உற்சாகமாயிரு, மகிழ்ச்சியாரு. கர்த்தர் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார். கைவெட்டி ஆமென் சொல்லுவாயா? கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் தாமின் மகத்துவமுள்ள வார்த்தைகளை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. God bless you. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். கரங்களை வைத்து ஜெபிக்கலாம். அன்புள்ள பரமபிதாவே, அருமரட்சகரே, ஏசாயா 49:5 உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். செப்டம்பர் மாதம் 1 தேதிக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே.
9ஆம் மாசத்துக்காக நான் செபிக்கிறேன். இந்த வார்த்தை கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரப்பா. இதை கேட்ட மக்களுக்கு இன்னும் நலனடைந்து கர்த்தாவே கனமாய் வாழப்போவதற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்ட ஒரு குடும்பத்தில் ஆண்டவரே சமாதான சந்தோஷம் பெருகும்படியாக, இந்த பலன் பெருகும்படியாக ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறேன். வியாதிப்பட்ட மக்களை கட்டி தொட்டு கர்த்தாவே எழுதி உத்தரவிக்கும்படியாக செபிக்கிறேன். எல்லா கேன்சர் மறையற்ற ஆண்டவரே, பிபி நார்மலாக சுகர் கம்பெனி மறையற்ற ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறேன். அதே போல கர்த்தாவே ஆர்த்தோ மக்களுக்காக செபிக்கிறேன். ரொமாட்டிக் ப்ராப்ளத்துக்காக செபிக்கிறேன். கர்த்தர் சுகமாக்கும் செய்கிறேன். தைராய்டுக்காக செபிக்கிறேன். கர்த்தாவே இந்த பாதிக்கப்பட்ட மக்களை கர்த்தத்தாமே சுகமாக்கும்படியாக தைராய்டு ப்ராப்ளத்துக்கு கர்த்தாவே தேவ முற்றிலும் உடைக்கும்படியாக செபிக்கிறேன். வியாதி பாதிக்கத்தாவே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காக செபிக்கிறேன். தைராய்டு வியாதி கர்த்தாவே தேவத்தாமே அப்புறப்படுத்தும்படியாக வியாதி சுகமாக்கும்படியாக ஆண்டவர் நாமத்தில் செபிக்கிறேன். யூட்ரஸ்ல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு யூட்ரஸ்ல ஒவ்வொரு குடும்பத்தாண்டவரே வல்லமை இறங்கி போகும்படியாக செபிக்கிறேன். இந்த கரம் யாவரையும் தாங்கிட்டு ஆண்டவரே என் தேவன் நடத்துவீரால் திருவகத்தாவே யாவரையும் தாங்கும்படியாக செபிக்கிறேன். கர்த்தரே மகிமைப்படுவீரால் என் நாமத்திற்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி செபிக்கிறோமா? சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் தாமின் குடும்பத்தில் யாவை கர்த்தர் கூடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக. God bless you. கர்த்தர் நல்லவர்.